சுப்பிரமணியர் ஞானம் 200. மகனே அகத்தியா, கேள். உனது உள்ளத்தில் உறையும் அன்னையை உறுதியாக நிலைநிறுத்தி இந்த ஞானத்தை அறிந்துகொள். 5 வகை சாதி என உலகினர் சொல்வதன் உண்மையே உனக்கு தனியே சொல்கிறேன் கேள். மக்கள் மரணத்திற்கு அஞ்சி ஓடுகிறார்கள், ஆனால் சக்தியின் அருளால் உலக பற்றை துறந்தவர்கள் மரணத்தை வெல்கிறார்கள். இந்த உண்மையை அறியவே பலரும் உலக வாழ்வை துறந்தார்கள். சாதி என்பது உண்மையில் ஒன்றே. உலகில் வாழும் மக்கள் யாவரும் ஒன்றே. நாமும் நம்மை சுற்றியுள்ள உயிரினங்களும் ஒன்றே. இதில் உயர்வு தாழ்வு என்று பிரிக்க எதுவுமில்லை. இந்த மானிட சாதியை நீ வேற்றுமைப்படுத்தி பார்க்காதே. இந்த உண்மையை உணர்ந்து ஆதி பரம்பொருளாகிய அந்த வஸ்துவை உன் உள்ளத்தில் பூசிப்பாயாக. நானும் இவ்வாறே பேதங்களை கடந்து தியானம் செய்ததால்தான் குமரன் என்ற புகழை பெற்றேன். நீயும் என்னை போலவே இந்த ஞானத்தை உள்வாங்கினால் ஆதிப்பொருளை அறிந்து கொள்ளலாம். மெல்ல அந்த பேரொளிச் சுடரில் கலந்து இன்புற்றிருப்பாய். முக்தி நிலையை அடைவாய். வல்லவனாக திகழ்ந்து அந்த இறைத்தன்மையிலேயே வளர்ந்து நிற்பாய். நீ ஞானத்தில் சிறக்க வேண்டும் என்பதற்காகவே பலவாறு புத்திமதி சொன்னேன். மும்மூலங்களை வசப்படுத்தச் சொன்னேன். பிறவி துயரை மறக்கச் சொன்னேன். எல்லா உயிரும் நானே என்று எண்ணச் சொன்னேன். அன்னையின் திருவடிகளை வணங்கி காமத்தை கடந்து நின்றால் எல்லையற்ற அந்த பரம்பொருளை நீ காணலாம். இவ்வளவு தெளிவாக கற்பிக்கும் ஆசான் என்னை போல் உண்டா? உடலாகிய கருநெல்லி மரத்தின் இரகசியத்தை உணர்த்துபவர் உண்டா? யோக நிலையில் மூச்சை என்னை போல் பூட்டுபவர் உண்டா? வெட்டவெளியின் பொருளை இவ்வளவு புதுமையாகச் சொல்பவர் உண்டா? நல்வினை தீவினைகளை அறுக்க வல்ல சித்தர் உண்டா? ஆணவச் சூரனை அழித்ததால்தான் எனக்கு சுப்பிரமணியன் என்ற பெயர் நிலைத்தது. உள்ளத்தில் இருக்கும் அசுர குணங்களை அழித்தேன். வாசி யோகம் எனும் ஞானவேலை ஏந்தி சக்தியை வழிபட்டேன். அந்த தியானத்தின் போது கோடிக்கணக்கான சூரிய ஒளியை போன்ற பிரகாசம் என்னுள் உண்டானது. அதனால் ஐம்புலன்களின் ஆதிக்கம் ஒழிந்தது. எனது உடல் வச்சிரம் போல மிக வலிமை பெற்று அழியாத நிலையை அடைந்தது. உறுதியான ஞானவேலை ஏந்தி சுழுமுனைச் சுழலில் சொக்கி நின்றேன். 1008 இதழ் தாமரையை தரிசித்து ஆழ்ந்த சமாதி நிலையில் ஒடுங்கினேன். மாறாத நாத ஒலியை கேட்டேன். தீய எண்ணங்களை கட்டி போட்டேன். ஆத்மாவின் மூலத்தில் கலந்து கரை காணாத அந்த பேரொளியுடன் ஒன்றிவிட்டேன். மனம் தெளிவு பெற வேண்டும். உலகியல் ஆசைகளை கடக்க வேண்டும். சுவைக்கு அடிமையாவதை தவிர்க்க வேண்டும். நல்ல குருவை வணங்கி சிரசாகிய மகாமேருவை நோக்கி பிராணனை செலுத்த வேண்டும். எப்போதும் இளமையோடு வாழ வேண்டும். வகாரத்தின் இரகசியத்தை அறிந்து புலன்களை அடக்க வேண்டும். வஞ்சக எண்ணங்களை வச்சிர மார்க்கத்தில் அழித்து தள்ளு. 6 ஆதாரங்களையும் கடந்து சென்றால் அன்னையின் திருவடிகள் உனது அறிவில் புலப்படும். உடல் நரம்புகள் இரும்பை போல இறுகி அழியாமல் இருக்கும். உலக பற்றுகள் நீங்கும். நீயே உருவமற்ற பரவெளியாவாய். உனக்கும் ஆசானை போன்ற அருள் கிட்டும். குற்றமில்லாத சித்தனாக நீ மாறுவாய். அண்டங்களையே ஆட்டும் வல்லமை பெறுவாய். இது போய் அல்ல. மெய்ஞான வெள்ளத்தில் திளைக்கும் போது வஞ்சகத்தை அணுவளவும் வைத்திருக்காதே. மூச்சு ஒடுங்கும் அந்த பரவச நிலையில் ஞான அமுதத்தை பருகுவாயாக. முன்மை பொருளாக இதனை சொன்னேன். சுழுமுனையில் நின்று தியானிக்கச் சொன்னேன். மனதின் அழுக்கை போக்கி தேவியின் திருவடிகளை போற்றச் சொன்னேன். காமத்தை அறுத்து வீண் பேச்சுகளை தவிர்த்து வாசி யோகத்தை பயிலச் சொன்னேன். வஞ்சகத்தை வேறறுத்து தியானத்தில் நிலைத்து நில். உலகியல் ஆசைகளில் ஓடாதே. அறம் செய்ய மறக்காதே. பெருவிரல் தத்துவத்திலிருந்து மும்மூலங்களின் அழகிய இரகசியத்தை சொன்னேன். வீணாக ஊர் சுற்றி திரியாதே. பல மருந்துகளை தேடி அலையாதே. நாவை பின்னோக்கி மடித்து தியானம் செய்து சிவகாமி அம்மையின் பாதங்களை நாள்தோறும் போற்று. புலியூர் சென்று புலன்களை போக்கினேன், அதாவது மனத்தை அடக்கினேன். இங்கு புலியூர் என்றால் மனம். இடைகளை பிங்களை மாறி காற்றை உள்ளிழுத்து சிவபெருமான் இருக்கும் இடத்தை கண்டேன். வச்சிர வடிவேலை தரிசித்து உயர் ஞான நிலையில் பிரவேசித்தேன். இதய கமலத்தில் ஆசைகளை அடக்கி அங்கேயே நிலை பெற்றேன். அங்கே அந்த பேரொளியை பார்த்தபோது அதன் சிறப்பை சொல்ல வார்த்தைகளே இல்லை. மும்மூலங்களை வசப்படுத்தியதால் அந்த சுடரில் கலந்து அருளை பெற்றேன். இறைவெளியில் பறக்கும் சித்தனாக மாறி பாவங்களை அழித்தேன். வஞ்சகத்தை ஒழித்ததால் வாசி யோகம் எனக்கு கைகூடியது. அசையாத மணிபூரக சக்கரத்தை வலிமையோடு கடந்து அதன் வழியை அறிந்துகொள். இது பொய் என்று எண்ணாதே. அந்த நிலையில் மனதை ஏற்றிச் செல். அது பிராணனாகிய குதிரையில் உன்னை சவாரி செய்ய வைக்கும். மாயைகளை அழிக்கும். அப்போது ஞானம் உன்னை வந்தடையும். உனது உடல் மிகவும் வலிமை பெறும்.
உலகெங்கும் சுற்றினாலும் பல தெய்வங்களை வழிபட்டாலும் புண்ணிய நதிகளில் நீராடினாலும் மும்மூலங்களை வசப்படுத்தாவிட்டால் முக்தி கிடைக்காது. மும்மூலங்களை அறிந்த குருவை கண்டால் அவரை பற்றி கொண்டு உய்தி பெறு. மும்மூலங்களை வென்றவர் கோடியில் ஒருவரே. அவர் எதற்கும் ஆசைப்பட மாட்டார். உயிர்கள் அனைத்தும் ஒன்றே என தெளிந்திருப்பார். வெறும் வாயால் ஞானம் பேசுபவர் பேரொளியை காண முடியாது. மும்மூலங்களை நீ வசப்படுத்தினால் இறைவனோடு கலந்து இன்புற்று வாழலாம். மகனே அகத்தியா, உனது உண்மை சொரூபத்தை உணரச் சொன்னேன். இந்த மார்க்கத்தை நீயே ஆளலாம். தியான முனையில் ஏறிச் செல். காலத்தை வீணாக்காமல் நந்திதேவர் இருக்கும் ஞான இடத்தை தேடிச் செல். அதாவது நந்திதேவர் இருப்பிடம் என்பது நம் சுழுமுனை நாடியில் ஒளிரும் ஞானபிரான ஒளியாகும். வீணாக அழியாமல் ஞானமயிலேறி பரம்பொருளை பற்றிக்கொள். இந்த உலகில் சும்மா இருப்பதில் என்ன பயன்? அந்த அரிய மூலப்பொருளை கவனி. தத்துவங்களை தெரிந்து அறிவில் நிலைத்து நில். ஐம்பூதங்களை வென்று நந்தி பீடத்தை தரிசி குண்டலினி நாகத்தை வசப்படுத்தி நாதாந்த சிவமணியாகிய அந்த பேரொளியை கண்டுகொள். கணக்குப்படி உனக்கு வழிகளைச் சொன்னேன். சிவபெருமானை காணச் சொன்னேன். ஆணவத்தை அடக்கி 1008 இதழ் தாமரையை உணரச் சொன்னேன். நான் அவ்வாறே தியானத்தில் மூழ்கி அண்ட சராசரங்களை கடந்து பேரொளியில் கலந்தேன். இறைவனை நாடியதால் உலகம் என்னை பணிந்தது. அண்டமெல்லாம் நிறைந்த இறை அருளை பெற்றேன். எல்லா தலங்களிலும் அன்போடு நிறைந்தேன். வாசி யோகத்தை சூடி அகச்சூரனை அழித்தேன். எல்லா உயிரும் நானே எனும் நிலை எய்தினேன். சிவனுக்கு மேல் சிவமாக ஆனேன். அதாவது அகங்காரம் முற்றிலும் அழிந்து தனி நான் உணர்வு நீங்கி ஆன்மா பரமசிவத்துடன் ஒன்றாய் சிவமாகும் உயர்ந்த ஞான நிலை. அந்த ஞான ஊருக்குள் அறிவால் சென்றேன் என்று சுப்பிரமணிய தன் உயர்ந்த ஞானத்தை விளக்குகிறார். ஆதி மூலத்தின் அருளை பெற்றேன். கர்ம வினைகளை அறுத்து எறிந்தேன். மெஞ்ஞான குருவாகி உயர்ந்த பதவியில் அமர்ந்தேன். அகத்தியனே, சிரஞ்சீவி தன்மை பற்றி கேட்டாய். மும்மூலங்களை வசப்படுத்தாவிட்டால் உடல் அழிந்துதான் போகும். அந்த பேரொளியை காணாதவர்களுக்கு உருவமற்ற அந்த சிரஞ்சீவி நிலை கிட்டாது. சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரது தத்துவார்த்த வயதையும் சூரிய சந்திரர்களின் வயதையும் இந்த பூமியின் வயதையும் பிரித்துச் சொல்கிறேன். மகனே அகத்தியா, ஊன்றி தெளிவாக கேள். 18 யுகங்களாக நிலைத்திருப்பவையும் 92 கோடி கால கணக்குகளும் ஒரு நாள் அழியும். இந்த பூமியை ஆள்பவர்கள், திசையானைகள், மலைகள் என அனைத்தும் கால வெள்ளத்தில் மறையும். சாதாரண மனிதர்கள் யாவரும் அழிந்து போவார்கள். ஆனால் மும்மூலங்களை முறையாக கைக்கொண்டவர்கள் மட்டும் அந்த அழிவற்ற பரம்பொருளோடு ஒன்றி என்றும் நிலைத்து வாழ்வார்கள். திருமாலும் மகாதேவனும் ஒரு காலத்தில் ஒடுங்குவர். இந்த உலகமே தகர்ந்து போகும். அப்போது மும்மூலங்களை கொள்ளாத சாதாரண உயிர்கள் யாவும் அழிந்து போகும். ஆனால் மும்மூலங்களை வசப்படுத்திய யோகிகள் மட்டும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள். மும்மூலங்களை வசப்படுத்தினால் சாகாவரம் பெற்ற அந்த பரம்பொருளுடன் நீயும் சேர்ந்து நிற்பாய். உருவமற்ற பரவெளியாக நீயே மாறுவாய். அழியாத இறை அறிவிலே திளைப்பாய். உனது இந்த உடலும் அழியாமல் வச்சிரம் போல உறுதியாகும். வெறும் கவி பாடுவதால் மட்டும் அந்த நாதாந்த பேரொளியின் அருளை எவரும் அடைய முடியாது. இந்த உண்மையை அறியாமலேயே மக்கள் மடிகிறார்கள். நான் கபடம் இல்லாமல் உண்மையை சொல்கிறேன் கேள். மும்மூலங்களை முறையாக பயின்றால் அழியாத இறைவனுடன் நீயும் ஒரு பொருளாக நிலைப்பாய். பசி, தாகம் போன்ற உடல் உபத்திரவங்கள் உன்னை அணுகாது. இந்த உலகமே வியக்கும்படி நீ சித்திகளை செய்யலாம். தண்ணீர் கொதிக்கும் போது அது ஆவியாகி விரிவது போல யோகியானவன் சிவத்தோடு ஒன்றி விரிந்து நிற்பான். உலகம் நெருப்பால் அழியும் போது அவனும் அந்த பேரொளி நெருப்பாய் வளர்ந்து நிற்பான். உலகம் அழிந்தாலும் மும்மூலங்களை உணர்ந்த யோகி மட்டும் இறை வஸ்துவோடு இறைவனாகவே வளர்ந்து நிற்பான். அவன் தானாகவும் அவனாகவும் மாறி வளருவான். தியானத்தால் வானத்தை போல எங்கும் விரிந்து நிற்பான். 1008 இதழ் தாமரையில் அழியாத பொருளாய் வீற்றிருப்பான். தகுதியுள்ள மேலோர்களுக்கு மட்டுமே இந்த மும்மூல ரகசியம் கிட்டும். உலகினர் இதனை அறிய மாட்டார்கள். படைப்பு ரகசியத்தை சொல்கிறேன். அன்னை பராசக்தி உனது வசமாகி உனக்குள் திருநடனம் புரிவாள். அவளது திருவடிகளை சரணடைந்தால் உலகத்தையே உருவாக்கும் ஆற்றல் கிட்டும். அந்த அன்னை ஒருவளே மீண்டும் அண்டங்கள் அனைத்தையும் பெற்று நமக்கு அருள்வாள்.
சிவனை பணிந்து அம்பிகையை அவருக்கு துணையாக்கினேன். ஞான கண்ணை திறந்து மந்திர உபதேசம் செய்தேன். மும்மூர்த்திகளையும் படைத்தேன். அவர்கள் அண்டங்களை ஆழ்வார்கள். உலகோர் வணங்கும்படி மந்திரங்களையும் படைத்தேன். இங்கு இந்த நூல் மூலம் சுப்பிரமணியர் எப்பேற்பட்ட ஞானி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரது ஞானத்தின் ஆழம், உண்மை, ஆன்மீக உயர்வு தெளிவாக வெளிப்படுகிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.